தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. இயேசுவினிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் அனைத்து அவருடைய சகல தேவைகளையும் என்ன செய்கிறார்? சந்தித்து அனுப்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரிடத்திலே வியாதிஸ்தர்களை, நோயாளிகளை கொண்டு வந்தார்கள், அசுத்தாவிகள் பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள், இன்னும் பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை சுகமாக்கினார், அசுத்தாவிகளை துரத்தினார், பிசாசுகளை துரத்தினார், ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பினார். அதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள். அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகள் ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்புவதே கிடையாது. ஒருவேளை இந்த காலை நேரத்திலே ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற நாமும் கூட ஒருவேளை ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய தேவைகள், நம்முடைய தோல்விகளோடு வந்திருக்கலாம், தேவைகளோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காலை நேரத்திலே உண்மையாகவே அற்புதங்களை செய்து நம்மை மேன்மைப்படுத்தி அனுப்புவாராக. சேஷித்தமாய் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமது மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்திலே இயேசு நமது மத்தியிலே உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே உலாவுகிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும், குறைவுகளையும், தோல்விகளையும் அவர் எடுத்து போட்டுவிட்டு நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி அவர் என்ன செய்வார்? நம்மை நிச்சயமாய் அனுப்புவார். இந்த காலை நேரத்திலும் விசேஷித்தமாய் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு உசியா என்னும் ஒரு ராஜா 16 வயதிலே அவன் யூதேயா தேசத்திற்கு ராஜாவாக மாறினான். அவருடைய தகப்பனாருடைய பெயர் அமசியா. 52 வருடம் அவர் யூதேயா தேசத்தை அரசாண்டு வந்தார். அந்த உசியா ராஜா 16 வயதிலேயே அவன்